கைகளை உயர்த்தி. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், எமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எம்மை பொழுது உன்னை கைவிட்டேன், நீடித்த இரக்கத்தினாலே உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் கரங்களை உயர்த்தி மோசே போல தினந்தோறும் அது விட ஒரு நாள் விடாம மோசே போல நாங்கள் நிற்கிறோம். ஆரோனும் ஊரும் எங்களுக்கு துணை நிற்பது போல இங்க ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக, அண்ணன் தம்பிகளாக, பெற்றோராக, பிள்ளைகளாக கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து ஒத்தாசை வரும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவன்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, மோசே கரம் உயர்த்தி செபித்த போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார். அதனாலே அவருடைய குடும்பம், மோசேயின் ஜீவன், ஆரோனின் ஜீவன், ஊரின் ஜீவன், குடும்பத்தாரின் ஜீவன் காக்கப்பட்டது. அப்படி நாங்கள் கரம் உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது தினந்தோறும் எங்களை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் எங்கள் வலது பக்கத்திலே எங்களுக்கு நேராக இருக்கிறார். நீங்க கடைசியில உயிர்த்தெழுந்து போகும் பொழுது ஆண்டவரே, நீங்க கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தீர். நீங்க கரங்களை விரித்து சிலுவையிலே உம்மை ஒப்பு கொடுத்தபடினாலே நாங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி பேதுரு போல அமிழ்ந்து போகிறோமே. உம்முடைய கரம் எங்களை பற்றி பிடித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட பலவீனத்தில, வியாதியில, சுகவீனத்தில, நோயில, டயபெட்டிக்கில், பிளட் ப்ரெஷரில், இருதயத்தில் அடைப்புகளில், சிறுநீரக பாதிப்புகளில், இரத்த சம்பந்தமான வியாதிகளில், வைரஸ் கிருமிகளில், கேன்சர் கிருமிகளில், சைனஸில், தோல் சரும வியாதிகளில், பலவீனங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தழும்புகளாலே குணமடைய செய்வீராக. ஐஸ்வர்ய சம்பராகிய நீர் ஆண்டவரே, ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதித்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ஆண்டவர், இந்த ஒரு வருஷம் முடிவிலே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். பிரிந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்றாக இணையட்டும். பிள்ளை பேரில்லாத தம்பதியருக்கு இயேசுவின் நாமத்தினாலே பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்ற ஏசாயா 66:9 வாக்கின்படியே நடத்துவீராக. குழந்தை பேரு பாக்கியத்தை கொடுப்பீராக. எலியேசரை நேர்வழியா நடத்தி வந்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு மருமகளை கொடுத்தவர். எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் நல்ல மருமகளையும் நல்ல மருமகளையும் கொடுத்து, ஈசாக்குக்கு ஒரு நல்ல துணைவியை ரெபேக்காளை கொடுத்தது போலவே உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஈசாக்கை, நல்ல ஒரு ரெபேக்காளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் இன்று ஒரு தீர்வு உண்டு பண்ணுவீராக. இதனாலே ஒரு சிலர் கோர்ட் கேஸ்க்காக ஜெபிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால் நல்ல பதில், உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு பிறப்பிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவே, நீர் ஜெயம் எடுத்து ஜெயத்தை கொடுப்பீராக. எல்லா துதி கனமகிமையும் உமக்கு சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.